بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. ولا تباشرهن وأنتم عاكفون في المساجد. وعن عائشة رضي الله عنها قالت: إذا دخل الأشهر الأواخر شد مئزره وأيقظ أهله وأحيا ليله. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பறை கிருபையினால் புனிதமிகு ரம்லானுடைய மாதத்தின் ஒரு பகுதியை கடந்து விட்டோம். ஆரம்பமானது கிட்டத்தட்ட முடிவுக்கு வர்ற போல இருக்கு. இதுக்கு ஒரு வறுமையோட அடையாளம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதகாரபு ஸமான், காலம் ரொம்ப நெருங்கி போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா போகும். இது கூட ஒரு வறுமைக்கான அடையாளம் என்று நம்ம சொல்றாங்க. இந்த ஊடகங்கள்ல பார்க்கும்போது 2026 ரம்ஜான் தான் இந்த உலகத்துக்கு லாஸ்ட் ரம்ஜான்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகங்கள் அது மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதற்கு முன்னால இன்னும் பல அடையாளங்கள் வர வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரம் அவங்கள அறியாது. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த மறுமுறை நெருக்கத்துல பூமியிலிருந்து தங்கம் பாலம் பாலமாக விளைந்து விடும். தங்கத்துக்கு மதிப்பே இருக்காது. ஆனால் இப்ப எப்படி இருக்கு நிலைமை? தங்கத்துக்கு மேல ஏறிட்டே போதா இல்லையா? அதனால இன்னும் அந்த தங்கம் எல்லாம் ரொம்ப மலியணும். இதெல்லாம் வந்தா தான் வறுமை வரும். கவலைப்படாதீங்க. தஜ்ஜால் வர வேண்டியது இருக்கு, யாஜூஜ் மாஜூஜ் வர வேண்டியது இருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டியது இருக்கு. இது போக பொருளாதாரம் ரொம்ப அப்பளவுல சதக்கா எடுத்துட்டு போனாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பொருளாதாரம் என்பது பூம் ஆயிடும். இப்படியெல்லாம் இருக்கு. ஆக கிட்டத்தட்ட நம்ம மறுமையை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கோம், சந்தேகமே கிடையாது. ஏன்னா காலம் ரொம்ப சுருங்கி போயிட்டே இருக்கு. விஞ்ஞானிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த குளோபல் வார்ம் இந்த காரணத்தினால பல ஊர்கள் கடலுக்கு கீழே போயிடாங்கிறாங்க. சென்னையில வேளச்சேரி உட்பட காட்டுறாங்க. நாசாவுடைய விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது இந்த யூகே மற்ற பல ஊர்கள் கடலோரம் அமைந்திருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் கடலுக்கு கீழே தனுஷ்கோடி போன போல போயிடுங்கிறாங்க. ஆக்சுவல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம், நீங்கள் பார்க்கவில்லையா, இன்னா நன்குஸ்ஸல் லத்ர மின் அத்ராஃபிஹா, நாம் பூமி அதன் ஓரத்திலிருந்து குறைச்சிட்டே வர்றாங்க. ஆக மறுமை உலகம் அழிவதற்கான அடையாளங்கள் வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன வஸ்ஸஅத்து புயிஸ்து, நானும் மறுமை விவாதிக்கப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹ் வந்துட்டாலும் மறுமை வந்துட்டு அர்த்தம். ஆக மறுமை எப்பொழுது நிகழும் என்று தெரியாது. மறுமை நெருங்கிட்டு இருக்கிறோம், ஆனா அது திடுதிப்புன்னு வரும். எனவே மறுமையை நோக்கி தான் நாம் பயணிச்சுட்டு இருக்கோம் என்பதில் நாம் தெளிவா இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? நம்மள சுதாரிச்சுக்கணும். நாம் அதற்கான பிரிப்பரேஷனோட இருக்கணும். எந்த நேரம் இந்த உலகம் அழிந்தாலும் நம்முடைய ஈமான் வலுவாக இருக்கணும், நம்முடைய அமல்கள் சிறப்பாக சீராக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கணும். அந்த அடிப்படையில ரம்ஜானுடைய கிட்டத்தட்ட 15 இரவுகள் நம்ம கடந்துட்டோம். சிலர் 16 இரவுல இருப்பீங்க, சிலர் 15 இரவுல இருப்பீங்க. இன்னும் சில இரவுகளுக்கு பிறகு இஅ்திகாஃபுடைய அமல் ஆரம்பமாயிடும். எனவே இஅ்திகாஃப் பற்றி சில பல விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இஅ்திகாஃப் என்றால் என்ன நம்ம தெரியும். இஅ்திகாஃப்னு சொன்னா தங்குதல் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இஅ்திகாஃப் என்ன? தங்குறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரம்லானுடைய கடைசி 10 இரவுகளை அடைந்து விட்டால் ஷத்த மிஇஸரஹு, தன்னுடைய ஆடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்னு சொல்லுவாங்க. ஆடையை இருக்க கற்றுக்கொள்ளுதல் 2 அர்த்தம் சொல்லுவாங்க. ஒண்ணு, முழு மூச்சாக மிகப்பெரிய முயற்சியோடு அதில் ஈடுபடுவாங்க.
கடினமான சாதாரணமா என்ன செய்வோம், நம்ம கடினமான வேலை செய்யும்போது கச்சையை கட்டுவோம், உண்மை இல்லையா? அப்ப என்ன செய்றாங்க, முழுவதுமாக தயாரிப்புள் வந்துருவாங்க, முழு ஆயத்தத்தோடு இருப்பாங்கன்னு ஒரு அர்த்தம். இன்னும் ஒண்ணு, கடைசி ரம்ஜானுடைய கடைசி அந்த 10 இரவுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு உறவில் ஈடுபட மாட்டார்கள். 2 கரை சொல்லுவாங்க. ஆக 2மே உண்டு. இந்த இஅ்திகாஃப் பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொன்ன ஒரு அமல். அந்த இஅ்திகாஃப் ஏன் இருக்கிறோம் தெரியுமா? அந்த கடைசி 10 நாள்ல தான் ஒரு இரவு கத்ருடைய இரவு இருக்கு. கத்ருடைய இரவு அதுல தான் இருக்கு. இந்த கத்ருடைய இரவு பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கத்ருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை போன்றதல்ல. கைர்னா சிறந்தது. 1000 மாதங்கள் சிறந்தது. நாம 1000 மாதங்கள் வாழ்வோமா? எப்படி ஒரு நைட்ல பாருங்க, ஒரு நைட்ல 1000 மாதங்கள் செய்த அந்த நன்மையை நாம அடைஞ்சிக்கலாம். அது மட்டும் அல்ல, இந்த கத்ருடைய இரவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தடைப்பட்டு போயிடுச்சு. இந்த வஹியை கொண்டு வந்தது யாரு? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ரம்ஜான்களையும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பாங்கிற ஹதீஸ் இருக்கு. ஒவ்வொரு இரவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரைலை சந்திப்பாங்க, குர்ஆன் ஓதி காட்டுவாங்கிற தகவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு மீண்டும் ஜிப்ரைலுடைய வருகை இந்த உலகத்திற்கு இருக்குதுன்னு சொன்னால் அது கத்ருடைய இரவுல மட்டும்தான். அந்த கத்ருடைய இரவு எது? ஹதீஸ்ல தெளிவாவே இருக்கு. இல்தமிசு அல் கத்ர ஃபில் அவாஹில் லஷ்ரி மின் லைலத்தில் கத்ர். நீங்க கத்ருடைய இரவை கடைசி 10 இரவுகள் ஒற்றைப்படையில் தேடிக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆரம்பத்துல கத்ருடைய இரவு லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு எந்த இரவு அறிவிக்கப்பட்டது. அதை சஹாபாக்களுக்கு சொல்லாம வரும்பொழுது சஹாபாக்கள் ஒரு பிரச்சனை போட்டு மறந்துடுறாங்க. அதற்கு ஒரு ஹைர் இருக்கு. எனக்கு இல்லாட்டி ஸ்பெசிபிக்கா ஒரே இரவு குடிச்சிட்டு என்ன செய்வோம், நம்ம கத்ருடைய இரவுன்னு வந்துரும். இன்னைக்கு நீங்க சொன்னாலும் சொல்ல, நாம் 27 பிடிச்சிட்டு அவ்வளவுதான். 27 கிழமை தான் கத்ருடைய இரவுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு சிறப்பா அந்த கத்ருடைய இரவுல என்ன செய்யணும் மறந்துடுவாங்க. புது ட்ரெஸ் போடணும், புது கைலி உடுத்தணும், புது சட்டை போடணும். இதுதானே கத்ருடைய இரவு. பாத்துறீங்கல்ல, நாம எல்லாம் சிறுவல இருக்கும் போது 2 ட்ரெஸ் இருப்பாங்க. ஒண்ணு 27ஆம் கிழமைக்கு, வேற 27ஆம் கிழமை தான். 27ஆம் கிழமைக்கு ஒரு ட்ரெஸ், திருநாளைக்கு ஒரு ட்ரெஸ். ஹஜ்ஜி பெருநாளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பரவாயில்ல, 27ஆம் கிழமை உடுத்துனது அந்த ஹஜ்ஜி பெருநாள் கொடுத்துப்பாங்க. இப்படி எல்லாம் எவ்வளவு எல்லாம் 27ஆம் கிழமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது சமுதாயம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான சில அடையாளங்கள் இருந்துச்சு. ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கத்ருடைய இரவு, அந்த இரவு வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகதியில் சஜ்தா செய்தார்கள். மழை பெய்ஞ்சிருக்கு. மழை காலத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அரபு கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் 2 சீசன் தாங்க, கோடை காலம் குளிர்காலம் தாங்க, 2 சீசன். நம்ம இருக்கிறப்பல இலையுதிர் காலம், ஆட்டம் பாட்டம் என்னன்னு சொல்லிங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 காலம் தான். லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்துஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். கோடை காலம் குளிர்காலம் 2 தான் உங்களுக்கு. அப்போ சில அடையாளங்கள் இருக்கு, அது இல்லன்னு மறுக்கல. இந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியா வருவாங்களா? இல்ல. தனஸ்ஸுல் மலாயிகத்து வர்ரூஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு வானர்களும் வருகை தர்றாங்க. வருகை தந்து எது வரைக்கும் இருப்பாங்க? ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர், விடியற வரைக்கும் இருப்பாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்க என்ன செய்ய போறாங்க? அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்ட அந்த மக்களுக்காக வேண்டி அவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானர்களும் இறங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த கத்ருடைய இரவு. இந்த இரவு இதுல ஒற்றைப்படை தேடிக்கணும். 21, 23, 25, 27, 29 ஆக 5 இரவு தேடிக்கலாம். இப்ப நம்ம புறக்கண்ல கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கூட பிடிச்சிடலாமா இல்லையா? அப்படித்தானே? அப்படி பேசுற பிடிச்சிடலாம். எனவே நாம 27ஆம் கிழமை பிக்ஸ் பண்ணி அதுல இபாதத் பண்ணாம
சில பிதாத்துன்னு வந்துடும். அந்த இபாசுல பிதாத்து வந்துடும். மௌலுது, திக்ரு, அது இதுன்னெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 இரவுகளில் மேற்கொண்ட அமல்களை நாம் பார்க்கணும். இப்ப நாம என்ன செய்யறோம்? பெரும்பாலான ஊர்கள்ல 27 வந்துட்டாலே பள்ளிவாசலுக்கு ஒரு சீரியல் செட்டு போடுவாங்க. பாத்தீங்கன்னா சும்மா ஜக 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 இப்படிதானே இருக்கு. எதுக்கு போடுறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க கூப்பிடுறாங்க புரியல. இந்த பள்ளியாசலுக்கு வாங்க, அந்த பள்ளியாசலுக்கு போயிடாதுன்னு கூப்பிடுறாங்களோ என்னவோ தெரியல. ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க? சீரியல் செட் போட்டு அந்த மாதிரி ஒரு கல்யாணி வீடுகளை போல ஆக்கிட்டாங்க. இது உண்மையிலேயே ஒரு இஸ்ராஃப். இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் என்று தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. லா ஹைர ஃபி இஸ்ராஃப். வீண் விரயத்தில் எந்த ஹைரும் கிடையாது. எந்த ஹைர்லும் வீண் விரயம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அந்த இஸ்ராஃப் தவிர்க்கப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு கடைசி 10 இரவுகள்ல முழு ஆயத்தமாக இருந்து அல்ல ஐகத அஹ்லஹு வஹ்யா லைலஹு, தான் மட்டும் வணங்கவில்லை, தன்னுடைய குடும்பத்தினர்களும் எழுப்பி அவர்களையும் வணக்கத்தில் ஈடுபட வைத்து அந்த இரவை ஹயாத்தாக்குவாங்க. இப்படி ஹயாத்தாக்குறது பாட்டு கச்சேரி, சைக்கிள் எடுத்துட்டு ப்ரௌன்ஸ் போறது, பைக் எடுத்துட்டு அங்க ஒரு இது அல்ல. அது எப்படி? இபாதத்ல குர்ஆன ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, தொழுங்க. இந்த மாதிரி இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரவை ஹயாத்தாக்குவார்கள் தூங்காமல். அப்ப அதிமுக்கியமான ஒரு இரவு. எனவே அடுத்த கதர்ல இருப்போமோ இருக்க மாட்டோமோ யாருக்குமே தெரியாது இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நல்லாவே தெரியும். மரணம் எப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. எனவே அந்த கடைசி 10 இரவுகளை ரொம்ப கவனமா இருந்து செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கு. அதுல ஒரு அமல் தான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்பது என்ன? உலக அலுவல்களிலிருந்து விடைபெற்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தியானத்தில், அல்லாஹ்வுடைய நினைவில் தன்னை என்ன செய்யணும்? ஒரு இடத்துல ஒதுக்கணும். அவ்வளவுதான். அதற்குன்னு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில ஸ்கிரீன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ இஅ்திகாஃப் இருப்பாங்க. அப்படி ஸ்கிரீன் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் ஸ்கிரீன் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவையெல்லாம் வந்து பேச்சு கொடுப்பாங்க. ஏத்திக்குள்ள உட்காரக்கூடியவங்க பிசினஸ் பத்தி உட்கார்ந்துட்டு என்ன செய்யக்கூடாது? இங்க டீல் பேசக்கூடாது. இல்ல, தேவைகளுக்கு ஏதோ அவசிய தேவைன்னா என்ன சரி பேசலாம். குறிப்பாக வந்து அந்த இஅ்திகாஃப் இருக்குது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த பள்ளிவாசல் ஜும்மா நடைபெறுமோ. என்கிட்ட ஜும்மாக்கு வெளியேறி போகணுமா இல்லையா அவரு? அதுதானே ஒரு காலத்துல பரங்கிப்பேட்டையில மீராப்பள்ளியில மட்டும்தான் ஜும்மா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதுக்கு பேர் கும்பத்து பள்ளி வந்துச்சோ, கும்பத்தி பள்ளி வந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு பள்ளியா வந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்ப பல இடங்கள்ல ஜும்மாவுடைய தொழுகை ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு வகைக்கு நல்லதுதான். ஏன்னா வாத்தியாப்பள்ளி போன்ற கடைசி இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் எல்லா மீராப்பள்ளிக்கு போயிட்டாங்கன்னா அந்த நேரத்துல பெண்கள் தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பாதுகாப்பு சூழல் இல்லை. ஆங்காங்க இருக்கும்போது எல்லாம் அலர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, ரொம்ப தூரம் கொண்டு போய் நீங்க ஜும்மா போட்டீங்கன்னா மழை பெஞ்சா வயசானவங்க போக மாட்டாங்க. மழை பெய்யுதுன்னு ஏதாவது சாக்கு காரணம் சொல்லி பேசாம இருந்துருவாங்க. ஆனா பக்கத்துல இருந்தா டக்கு என்ன செய்வாங்க? போய் தொழுதுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பல சௌகரியங்கள் இருக்கு. ஏன்னா பல ஜும்மாக்கள் ஒரு ஊர்ல இருப்பது தடை செய்யப்பட்டதில்லை. ஆனால் நம்ம ஊர்ல அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சாங்க. இன்னொரு ஜும்மா வரக்கூடாதுன்னு. என்னமோ தெரியல. அது எதற்காக இதுதான் தெரியல. வாலி வசூலுக்கா எதுக்குன்னு தெரியல நமக்கு. இந்த மாதிரி பல்வேறு கட்டத்துல அதே போன்ற ஒரு கட்டத்துல என்ன பரங்கிப்பட்டு இருந்துச்சு? பெருநாள் தொகை பெண்களுக்கு அனுமதி இல்லாம தான் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் பெண்களுக்கும் பெருநாள் தொழுகை திடலுக்கு வர வைத்த போது அவங்களும் என்ன செஞ்சாங்க? சரி நாமளும் வர்றோம். ஆக்சுவல் பெருநாள் தொழுகை என்பது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா திடல்ல தான் தொழுகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி 2 இருந்துச்சா இல்லையா? மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுவது எத்தனை மடங்கு நன்மைகள் தெரியும். மஸ்ஜிதுல் நபவில தொழுவது எத்தனை நன்மைகள் மடங்கு தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மஸ்ஜித் நபியை விட்டுட்டு வெளியே தடல போய் தொழுறாங்கன்னாக்கா அதோட விக்கத்தை உணரணுமா இல்லையா? உணரணும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடலுக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கு. குறிப்பாக மாதவிடாய் பெண்கள் வந்து பள்ளியாசலுக்குள்ள வர முடியாது இல்லையா? அங்க வருகை தரலாம். இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அன்றைய காலத்தில் ஈத்கான்னு கட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு போங்க முட்லூர் பக்கம் போங்க, ஒரு ஈத்கான்னு இருக்கும். பரங்கிப்பட்டி ஈத்கா இருக்கா இல்லையாங்க? இருக்கு. பயன்படுத்துறோமா? பயன்படுத்தல. பள்ளி வாசல நம்ம முடங்கிட்டோம். இது அல்ல, இது முறையே இல்லை. ஆக்சுவல்
ஒரு ஈத்கா திடல், அந்த திடல்ல போய் தான் பெருநாள் நிறைவேற்றும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு அமல். இப்ப கவனிங்க, இந்த 10 இரவுகள் அதிமுக்கியமான இரவுகள். 20 இரவுகள் போயிடுச்சு. இருக்கிற 10 கடைசி நேரத்துல எப்படி ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவன் நெருங்கும் போது எவ்வளவு கவனமா படிப்பானோ அந்த மாதிரி செய்யணும். அந்த நேரத்தில் நம்முடைய முழு எஃபர்ட்ஸ், முழு முயற்சியும் தந்தோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, இறைத்தூதர் அவர்களே, கதருடைய இரவு இதுதான் என்று எனக்கு தெரிந்து விட்டால் நான் இப்ப என்ன ஓதுறங்கும் போது ரசூலுல்லாஹி சொல்லி தராங்க துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறாய், விரும்பக்கூடியவன், எனவே நீ என்னை மன்னித்தருள். சிம்பிளான துவா. அந்த துவாவை அதிகமா பாவ மன்னிப்பு அதிகமா தேடுறேன். பாவ மன்னிப்பு அதிகமா தேடுவதன் காரணமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கி விட்டால் சொர்க்கம் கன்ஃபார்ம். நல்லா புரிஞ்சுக்கணும். நரகம் என்பது அல்லாஹுடைய கோப பார்வை. மன்னிப்பு கேட்ட அல்லாஹுடைய கோபம் தணிஞ்சிடும். அல்லாஹுடைய கோபம் தணிந்து விட்டால் கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். எனவே இந்த கடைசி 10 இரவுகளில் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடணும். அமல்கள்ல, வணக்க வழிபாடுகள்ல, குர்ஆன் ஓதுறதுல, திக்ர் செய்யறதுல, தஸ்பீஹ் செய்யறதுல நாம் முழு கவனத்தை செலுத்தி நம்ம என்ன செய்யணும், அதில் ஈடுபடணும். எல்லா மக்களும் ஏத்திகாப்ல இருக்கணுமா? சில ஊர்ல ஒரு ஊர்ல யாருமே ஏத்திகாப் இருக்காவிட்டா அது மிகப்பெரிய குற்றமா போயிடும், பாவம் போகணும் எல்லாம் சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அத ஃபர்து கிஃபாய்னு சொல்லுவாங்க. ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா ரெண்டா பிரிப்பாங்க. ஃபர்து ஐன்னு சொன்னா ஒவ்வொருவரும் அந்த கடமையை நிறைவேற்றி ஆகணும். இப்ப தொழுகை இருக்கு இல்லையா, அது ஃபர்து ஐன். எல்லாம் தொழணும். சிலர் தொழுதா போதும், பலர் தொழ வேண்டியது இல்லைன்னு இருக்கு இல்லையா, அது இல்ல. எல்லாம் ஒவ்வொரு நபரும் தொழுதாலும் ஃபர்து ஐன்பாங்க. ஃபர்து கிஃபாய்னு சொன்னமையானால் சமுதாயத்தில் சிலர் அந்த கடமையை நிறைவேற்றினால் அந்த கடமை போதுமான, மற்ற நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சார்பாக நிறைவேற்றும். அதனால நீங்க மையத்தை சலாத்துல் ஜனாதா கிஃபாய்னு சொன்னாங்களா இல்லையா? கவனிச்சீங்களா? புரியல மக்களுக்கு. என்ன சலாத்துல் ஜனாதா சில கிஃபாயான்னு சொல்றாங்களா? என்ன கிஃபாயா புரியல. அதாவது கிஃபாயன் எனஃப்னு அர்த்தம். கிஃபாயன்னா எனஃப், போதுமானது. சமாஜத்தில் உள்ள சிலர் அந்த தொழுகை நிறைவேற்றினால் மற்றவர்கள் குற்றவாளிகள் ஆக மாட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நல்லா பாருங்க, ஏத்திகாப் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஏத்திகாப் சொல்ல இஸ்லாம். யாருக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையுமோ அவங்க ஏத்திகாப் இருக்கணும். யார் இருக்கிறது? ஆண்கள் இருக்கலாமா, பெண்கள் இருக்கலாமா, எல்லாமே இருக்கலாம். ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் இருக்க வேண்டிய இடம் பள்ளி வாசல். பெண்கள் வீட்டுல ஏத்திகாப் இருக்க இயலாது. புரியுதுங்களா? ஏத்திகாப் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளியாசல் வரும்போது ஒரு கயிறு தொங்குது. இதுக்கு என்ன, அந்த கூடாரம் அடிப்பதற்காக பெண்களுக்காக. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன கயிறு கேட்கும் போது, இல்ல இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் ஏத்திகாப் வருவதற்காக வேண்டி இந்த கயிறுல தொங்கப்பட்டு எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஏத்திகாப் நிலையில நாம தவிர்த்திருக்க வேண்டியது உலக அலுவலகத்தை விடுபடணும். தன்னுடைய மனைவிகளோடு ஏற்படக்கூடிய உறவு தவிர்த்திருக்கணும். சந்திக்கலாம், பேசலாம், தவறு கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாப் இருக்கும் போது அவருடைய மனைவி என்ன செய்யறாங்க, அவங்களை சந்திக்க வர்றாங்க. அந்த காலத்துல என்ன இல்ல, மின்சாரம் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, மின்சாரமே கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டம் தானே அது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி அனுப்புவதற்காக வேண்டி பள்ளிவாசல் விட்டு வெளியே வர்றாங்க. புரியுதுங்களா? வந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மனைவியை வழி அனுப்புறாங்க. அப்பொழுது அன்சாரில் சேர்ந்த இருவர் என்ன செய்யறாங்க, அங்க நிக்கிறாங்க, தூரம் நிக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, நில்லுங்க, அப்படி நில்லுங்க, நீங்க இது யார் தெரியுமா, என்னுடைய மனைவிங்கிறாங்க. அவங்க சுப்ஹானல்லாஹ், என்ன தவறான எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா? தவறான எண்ணம் தவிர்ப்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு பெண்ணோடு இருக்கிறேன். இந்த பெண் யார் தெரியுமா, என்னுடைய மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. உடனே அந்த இருவர் சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ், உங்க விஷயம் நம்ம தப்பா நினைப்போமாங்கிறாங்க. இல்ல, இந்த ஷைத்தான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் என்பவன் ரத்த அளவு ஓடிட்டு இருக்கிறான், பல விதமான ஊசலாட்டங்கள் ஏற்படுத்துவான். ஏன்னா சந்தேகப்படக்கூடிய இடத்தை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இத்தப்பு பவாதி துகும் என்பாங்க. சந்தேகப்படக்கூடிய இடங்களை நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்க. ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு,
நான் போய் அங்க தண்ணி தான் வாங்க போனேன். என்ன நினைப்பாங்க மக்கள்? என்ன ஆகுறாங்க? அங்க அங்க எதுக்கு அங்க போய் தண்ணி வாங்கணும்? வேற கடையில தண்ணி வாங்க வேண்டியதானே? பனைமரத்துக்கு கீழே வந்து பாலை குடிச்சாலும் அது வேற மாதிரி தான் கணக்கு போடுவாங்க. எனவே எங்கு சந்தேகம் வருமோ அந்த சந்தேகப்படக்கூடிய இடத்தை நம்ம கண்டிப்பா தவிர்த்து கொள்ளணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க, சந்திச்ச பிறகு போயிடுறாங்க. அப்ப மனைவி பேசக்கூடாதுன்னு இல்ல, தாராளமா பேசலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு மூலமா ஒரு ஐடியா கேட்கறதால வந்து என்ன செய்யறது, பெண் கூட பேசலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் நம்ம ஏத்திக்கா சொல்லிட்டு ஊர் கதை பேசிட்டு இருக்க கூடாது. பெண்கள் பொதுவாக சொல்லி பெண்கள் 2 பேர் சேர்ந்தாலே அது பேச ஆரம்பிச்சிருவாங்க. 10 ஆண்டுகள் அமைதியா உட்காந்துருவாங்க. இந்த 2 கொண்டை மட்டும் இருக்கு பாருங்க, இது சும்மாவே இருக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். நகைச்சுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உலகத்துல பொய் சொல்வதற்கான ஒரு போட்டியை வச்சாங்க. யாரு மிகப்பெரிய பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு. எல்லாம் வந்து சொன்னாங்க, ஒரு கொய்யாக்க மலை அளவு அப்படி இப்படின்னா பொய் சொன்னான். இதெல்லாம் பொய்யா இருந்தாங்க. ஒருத்தன் வந்து சொன்னானா, நான் 2 பொம்பளைய பார்த்த பேசாம இருந்தாங்க. எப்பா, இதான உலகத்திலே மிகப்பெரிய பொய். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மருத்துவமனைக்கு போனாலே என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ரூமா பூந்து பூந்து வெளியே உங்களுக்கு என்ன செய்யுது ஏது செய்யுது கேட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஏதோ போட்டு வாங்குறவங்க நல்லா செய்வாங்க. அதனால பெண்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த பெண் மணிகள் சொல்லுவாங்க. மணில என்ன இருக்கும், ஓசை இருக்குமா இல்லையா? ஆண் மணிகள் சொல்ல மாட்டாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, பெண் மணிகள். மணில ஓசை இருக்குமா இல்லையா? அது ஓசை கலக்கலன்னு இருந்துட்டே இருக்கும். நீங்க எந்த ஒரு கூட்டத்தை பாருங்க, அங்க பாருங்க, ஈவன் ஜும்மா தொழுகை வந்தாலும் கூட அங்க பாரு பேசிட்டு இருப்பாங்க. புரியல, எதற்காக வர்றவங்க தெரியல. ஏன் ஆண்களே ஜும்மால வந்து பேசிட்டு இருக்காங்க, ஜும்மா பாடாயிடுது, சட்டம் புரியல அவங்களுக்கு. அதனால வந்து ஏத்திக்கா இருக்கக்கூடிய ரொம்ப கவனமா இருக்கணும். அன்னெசரி டாக் ஒருபோது இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை, அந்த நாட்களை ரொம்ப கவனமாக பலனுள்ள வகையில பயன்படுத்துவதற்காக முழு முனைப்போடு செயல்படணும். அப்ப என்ன செய்யணும், பேசுவதை நிறுத்த முதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நமக்கு சொல்லப்பட்ட அட்வைஸ் என்ன கேட்டீங்கன்னா, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமையும் உறுதியாக நம்பியிருக்கிறாரோ சொன்னால் நல்லதை சொல்லட்டும், இல்லை வாய் மூடி மௌனமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? வாய் மூடி மௌனமா இருக்கணும். வாயை மூடினால சலாமத் தான். எதுக்கு என்ன, வாய் மூலமா தான் பல்வேறு பிரச்சனை, புறம் பேசுறது, ஏசுறது, பிறருக்கு கோல் சொல்வது, பல விதமான பிரச்சனை இந்த வாயால தான் வருது. எனவே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். வந்துட்டு நம்ம ஏத்துக்காக நேரத்தை ஒதுக்கி அதுல பெற வேண்டிய பலன்கள் பெறாம போயிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த 10 இரவுகள் என்பது அது முக்கியமான இரவுகள், பாவ நிற்பு அதிகமா கேட்கணும். சையதுல் இஸ்திக்ஃபார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கூட கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. யார் காலையில் துஆய் ஓதி மாலையில் இறந்து விடுவாரோ, அல்லது மாலையில் ஓதி காலையில் இறந்து விடுவாரோ, அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அதுக்கு பேரு சையதுல் இஸ்திக்ஃபார் என்பாங்க. பாவ மன்னிப்பிற்கான தலையாய துஆ என்பாங்க. மனப்பாடம் இருக்குல்ல, தெரியுமா தெரியாது, என்ன என்னென்னலாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். இது மனப்பாடம் இல்ல. அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ பி தம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذنوب இல்லா அன்த. இது புள்ளிக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? யார் வந்து காலையில் 3 தடவை வந்து போதுனாங்கனால சொர்க்கம் கன்ஃபார்ம் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பாவ மன்னிப்பிற்கான துவா, அற்புதமான துவா. முடிஞ்சா அந்த ஏத்திகாஃப் நேரத்துல அப்படிப்பட்ட துவாக்களை மனப்பாடம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சில பல விஷயங்கள், நல்ல விஷயம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு களமாக, தளமாக கூட நீங்க என்ன செய்யலாம், இது நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏத்திகாஃப்ல இருக்கக்கூடியவங்க பேசக்கூடாது, ஆனால் அவர்களுக்காக என்ன செய்யறாங்க, நம்ம ஏத்திகாஃப்ல இருக்கிற சில அட்வைஸ் பண்ணுங்க, குர்ஆன் சொன்னதால கேட்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா குர்ஆனே ஓதிட்டு போர் அடிக்கிற போல இருக்குமா இல்லையா? தொழுதுட்டு இருந்தாலே ஒரு மாதிரி ஒரு சலிப்பு இருக்கிற போல இருக்குமா இல்லையா? வல்லாஹி லா யமல்லல்லாஹ் ஹத்தா தமல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சடை உறாத வரைக்கும் அல்லாஹ் சடை உற மாட்டான். எனவே சுறுசுறுப்பாக இருக்கும் போது என்ன செய்யணும், நாம வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு தொழுகையில் தூக்கம் மிகைத்தால் தூங்கி முழிச்சிட்டு தொழுதுங்கிறாங்க. என்னட்ட தூக்கத்துல என்ன செய்வான், அவர் ஒண்ணு கிடக்கொண்டு ஓதுவான். இது எந்த தொழுகைக்கு தெரியுமா? ஃபர்ல் அல்லாஹ் தொழுகைக்கு. நீங்க பாட்டு சுபுஹ்ல வந்து எனக்கு தூக்கம், தூங்கி முடிச்சுட்டு நான் தொழுது 8 மணிக்கு 9 மணிக்கு தொழுது கிடையாது.
இது நஃபிலான தொழுகைக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டம் என்பதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எனவே இந்த 10 இரவுகள் என்பது ரசூல் ஏத்திகாஃப்ல இருந்திருக்கிறாங்க. 10 இரவுகள் நம்முடைய வாழ்நாள் குறைய குறைய, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய ஆயுள் குறைஞ்சிட்டே போகுது, அப்படிதானே? ஒரு 90 வயசுக்கு வாழ்றான்னாக்கா ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு குறைஞ்சிட்ட போதா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள் குறையுதோ அந்த அளவுக்கு நம்முடைய அமல்கள் கூடணும். இது குறைஞ்சா அமல்கள் கூடணும், அமல் குறையக்கூடாது. அதாவது ஒண்ணு இழக்கிறேன்னாக்க ஒண்ணு பெறணுமா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளை நான் இழக்கிறேன் என்றால் ஒன்றை நான் பெற்றாக வேண்டும். இது நல்ல அமல்களை செய்ய நான் பெற்றோம். எனவே ரொம்ப கவனம். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடமாக கற்றுத்தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இரவுகள் இருப்பாங்களே, பொதுவா 10 இரவுகள் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் எது கடைசி ரமலானாக இருந்ததோ, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருடைய வாழ்க்கையில கடைசி ரமலான் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எது கடைசி ரமலானாக இருந்ததோ அந்த ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்களுக்கு பதிலாக 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட்டிட்டாங்களா இல்லையா? எக்ஸ்ட்ரா 10 நாள் கூட்டி இருக்கிறாங்க. அதே போன்று அந்த கடைசி ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் டெய்லி என்ன செய்வாங்க? குர்ஆன் ஓதி கடவுள் இல்லையா? அந்த கடைசி ரமலானில் 2 முறை குர்ஆனை ரிப்பீட் பண்றாங்க. கன்ஃபார்ம் தென் ரீகன்ஃபார்ம் என்ற அடிப்படையில மாறி 2 தடவை செய்யறாங்க, திருப்பி திருப்பி ஓதுறாங்க. அப்ப என்ன அது? கன்ஃபார்ம் பண்றாங்க. எனவே மனிதனுடைய ஆயுள் குறைய குறைய அவருடைய நன்மைகளுடைய பட்டியல் அவனுக்கு அதிகம் போயிட்டே இருக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஏன்னா அன்றாட நம்முடைய மரணத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்ன செய்யணும்? நாம் அலர்ட் ஆயிடும். அலர்ட் ஆகி அமல்கள் அதிகப்படாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த இரவுகளை ரொம்ப கவனமாக இருந்து அந்த ஏத்திகாஃப் என்ன செய்யணும்? குளிக்கலாமா? குளிக்கலாம். பேசலாமா? பேசலாம். அன்னசிஸ்டாக்கு எதுவும் இருக்க தவறான புறம் பேசுவோம், அதுவும் இஸ்லாம் எதையெல்லாம் செய்ய தடை செஞ்சிருக்கோ அதெல்லாம் குறிப்பிட்ட சில அனுமதிக்கப்பட்டவையும் தடுக்கப்பட்டிருக்கும். அனுமதிக்கப்பட்டோம், தடுக்கப்பட்டிருக்கும். நீங்க வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டது தானே, ஆனா ஏத்திகாஃப்ல இருக்கும்போது அந்த வியாபாரம் செய்ய முடியாது. சிலர் வியாபாரிகள் போய் உட்காருவாங்க. இப்ப எப்படி நம்ம பிசினஸ் டீலிங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கஸ்டமர் யாராவது ஆள் நியமிச்சுட்டு, அதே போல சிலருக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா சஹர் உணவு கொண்டு வந்து தர்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா இல்லையா? அதற்கான ஒரு வாலண்டியர்ஸ் குரூப்பே நம்ம ஊர் அல்ஹம்துலில்லாஹ் இருக்காங்க. யாருக்கு வீட்டுல இருந்து சாருடைய உணவு கொண்டு வந்து தரத்துக்கு ஆள் இல்லையா அந்த வீட்டுல, உடனே இவங்க என்ன செய்யறாங்க? அந்த உணவை கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு காரியம். அதனோட சவாபான காரியம், நன்மையான காரியம். அப்படி இப்படி செயற்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரு பக்கம் சொல்லவே வேண்டாம், முட்லூர் நின்றுகிட்டு என்ன செய்வாங்க? சஹருடைய உணவு எல்லாம் விநியோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இஸ்லாமிய எண்ணங்கள் மேலோங்க இருக்கு. பாராட்டணும், அந்த இளைஞர்களை பாராட்டணும். புரிஞ்சுக்கிட்டா? வெவ்வேறு விஷயங்கள் ஈடுபடாமல், தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் ஒரு நன்மையான காரியங்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அந்த இளைஞர்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். எனவே நாம ஒரு கால் அவர் சஹர் செய்வதற்கு யாரை கொண்டு வந்து தரல, ஆள் அமையலாவிட்டா ஏத்திகாஃப்ல இருக்கக்கூடியவர்கள் போய் சாப்பிட்டு வரலாம், தப்பே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது அவ்வருரா துபிகுல் மஹதுராத், ஒரு நிர்பந்தம் நெருக்கடியின் போது தடுக்கப்படுறது கூட அனுமதிக்கப்படும். எனவே என்ன செய்யலாம்? அவங்க என்ன செய்யலாம்? தாராளமா அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா போய் வந்துடலாம். ஏத்திகாஃப் எத்தனை நாள் இருக்கணும்? 10 நாள் தொடர்ந்து இருக்கணுமான்னு அப்படி ஒண்ணும் இல்லை. இருப்பது ரொம்ப நல்லது. ரசூல் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. கடைசியில 20 நாள் கூட இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாள் தான் இருக்க முடியும், இருந்துட்டு போகணும், தப்பே கிடையாது. 2 நாள் இருக்கணுமா? இருக்கலாம். 3 நாள் இருக்கணுமா? இருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் ஒரு நாள்ல ஒரு அரை நாள் கூட நீங்க ஏத்திகாஃப் இருக்கலாம். ஏத்திகாஃப் இவ்வளவு நாள் இருக்கணும் இல்ல, ஏத்திகாஃப் தங்கி இருக்குது, அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும். ஆனால் சுன்னத்தை என்ன கேட்டீங்கன்னா முழுமையாக 10 நாள் இருப்பது சால சிறந்தது. புரியுதுங்களா? ஒரு ஆளுக்கு 10 நாள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அலுவல்கள் வேலை பளு இருக்கும் போது. ஆனா குறைஞ்சபட்சம் 1 நாள் 2 நாளாவது நம்ம ஏத்திகாஃப் திட்டம் தாராளமா இருக்கலாம், எந்த தடையும் அதில் ஹதீஸ்ல வரல. எனவே ஏத்திகாஃப் ஒரு முக்கியமான ஒரு அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த, வலியுறுத்தி சொன்ன, செய்து காட்டிய ஒரு முக்கியமான அமல் காரணத்தினால
இந்த ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக சரிதான், அவர்கள் பள்ளி வாசல் வந்து தான் என்ன செய்யணும், ஏத்திக்காப் இருக்கணுமே தவிர வெளியே அவர்கள் வீடுகள் இருப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஏத்திக்காப் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம், அல்லது போன் பண்ணி தனக்கு என்ன தேவையோ, இது கூட பேசக்கூடாது இருக்கக்கூடாது. மௌன விரதம்லாம் கிடையாதுங்க. இஸ்லாத்துல இருந்து மௌன விரதம் கிடையாது. அமைதியா இருக்கு, பேசக்கூடாதுன்னு இல்லை. பேசலாம், தேவையான காரியமான பேச்சு பேசலாம், தேவையற்ற தடுக்கப்பட்ட பேச்சுக்கள் பேசக்கூடாது, அவ்வளவுதான் தவிர மற்றபடி உங்களுக்கு இந்த ஏத்திகாப் சம்பந்தம் ஏதாவது கேள்விகள் சந்தைகள் இருக்குமேயானால் இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் அதற்கான விடையை, அதற்கான தெளிவை, அதற்கான பதிலை தருவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ